தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு வெளியேறிருக்கு. இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, அதாவது ரேஷன் அட்டைதாரர்கள் உங்களுக்கான ரேஷன் பொருட்களை வாங்குவீங்க. இப்போ அதில் ஒரு முக்கிய அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. அதாவது நியாய விலை கடைகளில் பொருட்களை பொதுமக்கள் வாங்கும்போது கட்டாயமாக ரசீதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற மாரி தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கத்துறை அமைச்சர் வெங்கட்ரமன் பார்த்தா தெரிவிச்சிருக்காருங்க. ஸோ சென்னையில் பார்த்தா அவர் பொதுமக்களுக்கு அந்த ரேஷன் கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. முதல்வர் அவர்கள் புதிய ரேஷன் அட்டையை தொடங்கி வச்சிட்டாங்க. அதனால உங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு, நீங்கள் புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா வீடு தேடி பார்த்தா விரைவில் உங்களுக்கான ரேஷன் அட்டை கொடுக்குறாங்க. அதை தொடங்கி வச்சுட்டாங்க. அன்றைய இதன்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நீங்கள் ரேஷன் கடையில் ஏதாச்சும் பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ரசீது கொடுப்பாங்க. நீங்கள் என்னமான பொருட்கள் வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கீங்க, அதனால் அந்த ரசீதை கட்டாயமாக நீங்கள் வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாரி இந்த ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் ரசீதை வாங்கும்போது தான் அவங்க அதுக்கான பொருட்களை கள்ள சந்தையில் விற்க மாட்டாங்க. ரசீது கொடுக்காம அந்த பொருட்கள்லாம் இது பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ ரேஷன் கார்டு அப்ளை பண்ணாதவங்க சீக்கிரமாக அப்ளை பண்ண பாருங்கள். புதிய ரேஷன் கார்டெலாம் வழங்கிட்டு வராங்க. நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நள்ளிரவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.